இப்போ இந்த நவீன இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டில் பார்த்தோன்னா சார், இந்த இரத்த தானம் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், இந்த இரத்த தானம் பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது சார்? இரத்த தானம் அப்படிங்கிறது உடம்பில் இருக்கக்கூடிய இரத்தத்தை வெளியேற்றுவது, அது இன்னொருவருக்கு கொடுப்பது, அதுதான் இரத்த தானம்ங்கிறது. இப்போது நவீன மருத்துவ வளர்ச்சி அடிப்படையில் இதுவெல்லாம் மனிதர்களுக்கு தேவைப்படுகிறது. எதற்கெல்லாம் தேவைப்படுதுன்னு சொன்னால், ஒரு ஆள் ஆக்சிடென்டல் ஆகப்பட்டுட்டார், அவருக்கு ரத்தம் தேவைப்படுது. அதேபோல் பிரசவத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிக்கு ரத்தம் தேவைப்படுது. அதே போல் பைபாஸ் சர்ஜரி நடக்குது ஒரு ஆளுக்கு, அவருக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி கட்டங்கள்ல எல்லாம் இரத்த தானம் தேவைப்படுகிறது, ரத்தம் தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் இரத்த தானம் செய்யப்படுகிறது. அப்போ இரத்த தானம்ல என்ன? உடம்புல இருக்கக்கூடிய இரத்தத்தை வெளியேற்றுவது, அதுக்கு பிறகு கொடுப்பது அது ஒரு விஷயம். வெளியேற்றினால் தான் கொடுக்க முடியும். சரி, இப்படி உடம்பில் இருக்கக்கூடிய இரத்தத்தை வெளியேற்றுவது மார்க்க அடிப்படையில் கூடுமா என்றால் கூடும். ஏன்னா இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இரத்தத்தை வெளியேற்றிருக்கிறார்கள். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவர்கள் அந்த காலத்தில் வெளியேற்றுவது என்பது இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு என்பதல்ல. ஏன் அப்போது இந்த முறையெல்லாம் கிடையாது. அப்போ அவங்க ஏன் வெளியேற்றலாம் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் ஹிஜாமாங்கிற ஒரு மருத்துவ முறை இருந்தது. இப்போ ரீசெண்டாக அந்த பேர் ஹிஜாமா இன்னைக்கு இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் தான் அந்த சிகிச்சை முறையை கையாண்டுட்டு இருக்கிறாங்க. பல பேர் கையாளுறது இல்லை என்பது மட்டுமல்ல, பலருக்கு தெரியாது இப்படி ஒரு முறையே இருக்குன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கும் இருக்குது. உடம்பில் இருக்கக்கூடிய இரத்தத்தை வெளியேற்றுவது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அரபியர்களுக்கு மத்தியில் இந்த வழக்கம் இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தலையினுடைய உச்சி பகுதியில் ஒரு குள்ளல் மாதிரி இருக்கும், அதை குத்தி உறிஞ்சி எடுப்பாங்க. அதுபோல் காலுடைய பேக் சைடில் கீழ்காதில் அந்த நரம்புகளில் குத்தி எடுப்பாங்க. அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி செஞ்சுருக்கிறாங்க. பொதுவாகவே இரத்தத்தை வெளியேற்றுவதுங்கிறது உடலுக்கு நல்லதுங்கிறத இன்றைக்கி மருத்துவர்களும் சொல்கிறாங்கல்ல, இரத்த தானம் செய்யுங்க, அது உங்களுக்கு நல்லதுங்கிறாங்க. ஏன்னா உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தம் வெளியேறிட்டால் புது ரத்தம் உடனே சுரந்துடும். ஆனால் பொதுமக்கள் அப்படி என்னென்னா பயப்படுறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன், சேர்த்து வச்சுருக்கிறேன், இந்த ரத்தத்தை நீங்கள் போய் தானம் செய்ய சொல்கிறீங்க, இதற்காக வேண்டி எவ்வளோ கறி சாப்பிட்ருக்கேன், மீன் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா ரத்தத்தை வெளியேற்றினாலே புது ரத்தம் சுரந்துவிடும். புது ரத்தம் சுரந்து விட்டாலே நோய் ஏற்படுறது கட்டுப்படுத்திடலாம். அதனால் அற்புதமான சிகிச்சை முறை இது. அந்த சிகிச்சை முறைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரத்தத்தை வெளியேற்றினார்கள். சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலும் அந்த வழக்கம் இருந்தது. அதனால் இரத்த தானம் செய்வது என்பது ஒருவர் தன்னுடைய இரத்தத்தை வெளிப்படுத்துகிறார், இது தாராளமாக கூடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.